பல்வேறு காரணங்களால் இந்த நாட்டில் மக்களுக்கு சிகிச்சைக்கு தேவையான மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவது சவாலாக மாறியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ரத்மலானையில் அமைந்துள்ள இலங்கை அரச மருந்து உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் இதனை தெரிவித்தார். மருந்து வழங்குனர் பற்றாக்குறை மற்றும் உலகளாவிய பிரச்சினை, விநியோக வலையமைப்பின் சீர்குலைவு போன்ற காரணங்களால் அரசாங்க மருத்துவமனை அமைப்பினால் தொடர்ந்து மருந்து விநியோகம் செய்ய முடியவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மருந்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான மூலப்பொருட்களை உடனடியாக இறக்குமதி செய்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்த அமைச்சர் அதை சரி செய்து உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான திட்டங்களை தயாரிப்பது குறித்து அதிகாரிகளுடன் நீண்ட நேரம் ஆலோசனை நடாத்தினார். மேலும் ஒவ்வொரு நகரத்தையும் உள்ளடக்கும் வகையில் அரச மருந்தக சங்கிலியின் கிளைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஜப்பானிய அரசாங்கத்தின் நன்கொடையான இந்த நிறுவனத்தின் தொலைநோக்கு பார்வையை அடைவதற்காக நிறுவனத்தின் பணிகளை மிகவும் முறையாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடைமுறைப்படுத்துவதற்காக நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக அதிகாரிகளுடன் அமைச்சர் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். போதைப்பொருள் உற்பத்தி, மூலப்பொருட்கள், மருந்து ஆராய்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் விநியோக நிகழ்ச்சி திட்டம், ஆய்வக வசதிகள் மற்றும் சந்தைப்படுத்தல், அத்துடன் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு ஆகியவற்றில் அமைச்சர் தனது கவனத்தை செலுத்தினார். இலங்கை அரச மருந்து கூட்டுத்தாபனம் வளாகத்தின் ஒவ்வொரு பிரிவுக்கும் அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அந்த நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் ஊழியர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் இலங்கை அரச மருந்து கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பேராசிரியர் ஜெயந்த விஜயபண்டார, பொது முகாமையாளர் அசந்தி அதுரலிய, பிரதி பொது முகாமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் குழுவினர் கலந்து கொண்டனர்.